இன்னைக்கு வந்து நம்ம சோயா பீன்ஸ் சில்லி தான் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சோம். நல்லா ஸ்பாஞ்ச் ஆட்டு சாஃப்டாக ஆயிடுச்சு. இதில் வந்து மசாலாலாம் சேர்த்து அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டு நல்லா பொரிச்சிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். பார்ப்போம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் தான் சேர்த்து போகிறோம். இப்போ லைட்டாக மைதா ஃப்ளார் சேர்த்து போகிறோம். இப்போ லைட்டாக கடலை மாவு, அடுத்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிடுறோம். லாஸ்ட்டு சில்லி பவுடர், மட்டன் மசாலா, கரம் மசாலா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இதில் முட்டை இல்லைன்னா தண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து முட்டை ஆட் பண்ணுறோம். முட்டையை ஊற்றியாச்சு. அதனால் ஒரு முட்டை ஆட் பண்ணியாச்சு. நான் போய் ஸ்பூன் கொண்டு வரேன். முட்டை ஆட் பண்ணிவிட்டோம். நல்லா கிளறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா முட்டையோட கிளறி 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெயில் போட மாதிரி கவனமாக போடுங்க. நம்மளுக்கு ஒரு சிம்பிளான ஃபுட்டு ஸ்நாக்ஸாக கிடச்சிட்டு நம்ம சாப்பிட்டு நல்லா ஸ்பாஞ்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். அல்டிமேட்.